ஆனா அந்த மாநாடு மதுரையிலே நடத்த முடியாத பிளான்ல இருந்தாங்க திமுககாரங்க. ஓ இதே மதுரை மாவட்டத்தில் எம்ஜிஆர் மாநாடு ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஓஹோ மாநாடு போட்டு இதே முதலமைச்சர் ஆனார் ஒரே வாட்டில. அப்படியா? ஆமா நீங்க மதுரையானே? ஆமா மதுரை தான். தளபதிக்கு டேட் மாத்ததுல இருந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து வெளியேறதுக்கு தெரியாது. நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்களை கேட்டாக்கா என்ன பிரச்சனை வந்து? ஆனா அந்த மாநாடு மதுரையிலே நடத்த முடியாத பிளான்ல இருந்தாங்க திமுககாரங்க. ஓ அவர் வந்து விஜய் தலைவர் வந்து மாநாடு மதுரையில் நடத்தியே ஆகணும் ஒரு இதுல இருந்தாப்புல. என்னென்னமோ தடை போட்டாங்க, இடம் கொடுக்க கூடாது, அது இன்னும் பண்ணி பார்த்தாங்க. எப்படி அந்த லோக்கல்ல இருக்கவங்கலாம் அந்த விஜய் ரசிகர்கள்லாம் வச்சு தொண்டர்கள்லாம் தெற்கு மாவட்டத்துக்காரன் இப்படி லோக்கல் ஆளுகள்லாம் வச்சு இடம் பிடிச்சி ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. இல்ல ஸ்ட்ரகிள் ஏதாவது நடுவில் ஏதாவது வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இது பண்ணல. எனக்குள்ள லோக்கல் ரசிகர் அதிகம் பண்ணவே விடல. அதுதான் பிரச்சனை. இடம் பிடிக்க விடல. இடம் கிடைச்சு. ஆமா நாங்க வந்து கொஞ்சம் இடத்த சரி பண்ணோம்னா அப்படி இப்படி கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க. அப்படியே இன்னமும் இடம் எக்ஸ்ட்ரா தான் கிடைச்சு. அப்படிங்களா? கேட்க இடம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த ரசிகர்கள் எல்லாம் பக்கத்துல ஒரு கிராமத்துல வரும் எல்லாம் நல்லா உதவியா இருந்துச்சு தலைவருக்கு. ரசிகர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு மாசம் ஆமா நல்லா வந்து உதவி ரசிகர்களே நல்லா உதவி பண்ணாங்க. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஏன் உதாரணத்துக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து பாத்தீங்க, அண்ணன் சீமன் என்ன சொல்றாரு, அணில் குஞ்சுகள் அவங்கள வச்சுட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் இன்னமும் ரசிகர்களா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நமக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்ப ஸ்டாலினோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு போய் பார்த்து என்னைக்கு போய் பார்த்தாரோ அணில இருந்து டிவிக்கு வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவங்கள சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்குமா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி ஆட்சிக்கு வருவீங்க, அணில் குஞ்சுகளை வச்சுட்டு நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்றாங்க. இங்க ரசிகர்கள் என்னென்ன பண்ணாங்க, ரசிகர்கள் மூலமா என்ன பண்ணாங்க? அதை இதே மதுரை மாவட்டத்துல எம்ஜிஆர் மாநாடு ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஓஹோ மாநாடு போட்டு இதே முதலமைச்சர் ஆனார் ஒரே வாட்டில. அப்படியா? ஆமா ஃபர்ஸ்ட் மாநாடு இங்க ஃபர்ஸ்ட் மாநாடு மதுரை தான். ஆமா ஜெயிச்சு முதலமைச்சரா தான் ஆனாரு. ஆனா அவருமே ரசிகர்கள் வச்சுட்டு ஆமா அப்பதான் வந்தாரு. ரசிகர்னா அவர் எம்ஜிஆர் ஓவர் ரசிகர் மதுரையில அதிகமான ரசிகர். அதனால அவர் ரசிகர்னால மதுரையில தான் முதல் மாநாடு ஓட்டு நல்லா ஜெயிச்சிட்டாப்ல. ஓ இங்க போட்ட உடனே ஜெயிச்சாச்சு. மாநாடு அடுத்து எங்கேயும் போடல எம்ஜிஆர். சூப்பர் மதுரையில தான் போட்டார் ஃபர்ஸ்ட். சூப்பர். நம்ம கட்சியை இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் இப்போ லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்க. டிஎம்கே இருக்கட்டும், என்டிகே இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன் இப்போ இந்த 2 நாள் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா எல்லா நியூஸ் சேனலுமே இப்போ நம்ம கட்சி ஊர் மக்கள் கிராமத்துல எல்லாம் வந்து அப்படி இப்படி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மக்கள்களை பார்த்துட்டு என்ன ரசிகர் போல இருக்காங்களா விஜய்க்கு. ரொம்ப இதா சந்தோஷமா இருக்காங்க. இது எப்படி இருந்தது இந்த ஒரு மாசம்? எப்படி இருந்தது இந்த இடம்? திருவிழா மாதிரி இருந்ததா? ஏன்னா டிவில எல்லாம் போன வாரம் டெய்லி ஒரு பீச் மாதிரி தான் இருந்தது. சுற்றுலா மாதிரி டெய்லியுமே எல்லாரும் ஒரு சுற்றுலா மாதிரி குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போனாங்க. நல்லா பாத்துட்டு போனாங்க சந்தோஷமா. முந்தா நேத்து சாட்டை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே எப்படி பொம்பளை எல்லாம் போக முடியாது, அதே மாதிரிதான் விஜய் ரசிகர்கள் வச்சுட்டு லேடிஸ் எல்லாம் அனுப்ப முடியாது நம்பி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சாரு. வந்திருக்காங்க குடும்பமா வந்திருக்காங்க. குழந்தையோட வந்திருக்காங்க. எல்லாருமே பாக்குறேன் குழந்தையோட குடும்பத்தோட தான் வந்திருக்காங்க. பெண்களுக்கு தனியா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணிருக்காங்க. தண்ணிக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணாங்க. அதெல்லாம் எப்படின்னா நல்லா இருக்கு. தண்ணி தான் சென்னையில வந்து விழுப்புரம் நடந்த மாநாட்டுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. இனிமே தண்ணி பிரச்சனை தலைவலி சொல்லியிருக்காப்ல. அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிட்டாப்ல. பக்கா பண்ணிட்டாப்ல. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி டிமாண்ட் எல்லாம் பண்ணிட்டாப்ல. நீங்க இன்னும் 2:30 தான் ஆகுது. இன்னும் எத்தனை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எத்தனை மணிக்கு காலைல வந்தீங்க? கரெக்டா ஒரு 11 மணிக்கு வந்தேங்க. காலையில 11 மணிக்கு வந்து. அப்ப எப்படி கூட்டம் பயங்கரமா வந்து சாரசாரியா வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா ஜனம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடி வந்துட்ட ஸ்டேஜுக்கு சென்டருக்கு இன்னும் பின்னாடி நமக்கு என்ன அவங்க ஜனங்க தெரியல. பார்த்தாதான் தெரியும். சாட்டை மாமா அவர்களே என்ன சொன்னீங்க 4 நாள் முன்னாடி வந்து இந்த மாநாடுக்கு வந்து எப்படி லேடிஸ் எல்லாம் வந்து போவாங்க, அதுவும் குடும்பம் எல்லாம் போவாங்க, இது வந்து இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு இந்த அணில் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்பி வருவாங்க லேடிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. கொஞ்சம் சுத்தி பாருங்க. இங்க ஃபேமிலியா எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு மாநாடுனா மேக்ஸிமம் ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் தான் வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியா குடும்பமா குழந்தைங்க இருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாளைக்கு நீங்க எல்லாமே ஆஃப்லைன் தான் இருப்பீங்க. டிஎம்கே இருக்கட்டும், என்டிகே இருக்கட்டும், உங்க அண்ணன் ஆமகரியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து மியூட் பண்ணிட்டு என்ன கண்டென்ட் பண்ணலாம், இந்த மாநாட்டுல என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. 2 நாள் கழிச்சு போஸ்ட் போடுவீங்க. ஆனா நீங்க என்ன போஸ்ட் போட்டாலுமே 2026ல நாங்க தான் வருவோம்.
ஏன்னா இப்ப இருக்க கூட்டத்தை பாருங்க, இப்ப மணி 2:30 தான் ஆகுது. இந்த டைமுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இன்னும் வரல, வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது வந்து மதுரையே வேற மாதிரி இருக்கும். இங்க ஒரு பெரிய திருவிழா தான். அதாவது மதுரைனா அழகர் தான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்பவே பயத்துல இருப்பீங்க. ஆனா இந்த பயத்துக்கான ஒரு வீடியோ நாளைக்கு கண்டிப்பா போடுவீங்க. என்ன விமர்சனம் பண்ணுங்க, தளபதிக்காக எல்லாருமே இருக்காங்க. ஓட்டு ஒரு மாதிரி நீங்க கேட்பீங்க, அவர் வந்து ஆக்டரா இருந்து தான் வந்தார், நடிச்சு தானே வந்தாரு, கூத்தாடியா இருந்து தானே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் ஆகட்டும், இதுக்கு வந்து போன மாநாட்டிலேயே எங்க தளபதி வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து விமர்சனம் எல்லாருமே கூத்தாடி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நாங்களா என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறோம், ஒருத்தர் 250 கோடி ரூபாய் ஒருத்தர் சம்பளத்தை ஒருத்தர் விட்டுட்டு வராரு அப்படின்னா, நீ எல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலுமே ஓட்டுருவேன், அது வேறன்னு வச்சுக்கீங்க. ஒருத்தர் 250 கோடி ரூபாய் ஒருத்தர் வித்துட்டு அவரு மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்ட்டு வராரு பாத்தீங்களா? அதுக்காக தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவர் 2026ல கண்டிப்பா உட்கார வைப்பாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன், நேத்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு ஸ்பீச் போடுறீங்க. நல்லதா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா. ஆனா உங்க மகன் எப்பங்க வந்தாரு? அவரு நேத்து தாங்க வந்தாரு. அவர் 30 வருஷமா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா உங்க மகன் எப்பங்க வந்தாரு? மிஞ்சி படம் ஒரு 4 படம் நடிச்சுட்டு ஃப்ரேம் வாங்கிட்டு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த 4 வருஷத்துல வந்த உடனே அவருக்கு வந்து துணை முதலமைச்சர். இது கண்டிப்பா வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் உங்க கட்சியில இருக்கவங்களே உங்க மேல அவ்வளவு வெளியில இருக்காங்க. எப்படி நாங்க காலங்காலமா வந்து கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல இந்த போஸ்டிங், உங்க பிள்ளைன்றதுக்காக கொடுத்துறீங்க அப்படின்றது. ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது இந்த கூட்டத்தை பார்த்து உங்களெல்லாம் வயிற்றுச்சல் இருக்கலாம், அதுக்கு நீங்க எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அப்படி பண்ணணுங்க. அதை விட்டுட்டு இந்த ஆபாசமா ட்ரோல் பண்றது, அவர் இவங்க கூட இருக்காரு, இந்த பிரச்சனைக்கு வரல. ஏங்க ஸ்டாலின் ஆகிய முதலமைச்சராகி நீங்களே எந்த பிரச்சனையுமே வந்து குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆட்சிக்கு வராது நாங்க ஏங்க குரல் கொடுக்கணும்? எப்பா பாரு வந்து இதுக்கு வந்து அறிக்கை கொடுக்கல, இதுக்கு அறிக்கை கொடுக்கல, அறிக்கை கொடுத்தா அறிக்கை மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. அறிக்கை கொடுக்கலன்னா ஏன் இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க ஆட்சியை வந்து அதாவது ஆட்சியில் இருக்கு, நீங்க உங்களால எதுவும் பண்ண முடியாதத எங்க தளபதி வந்து எப்படிங்க பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க. போன வாரத்துல வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆனா அந்த போராட்டத்தை எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றது இந்த மக்களுக்கே தெரியும். இந்த ஒரு காரணத்துக்காக 2026ல உங்களுக்கு கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நினைச்ச சில மக்களுக்கு கூட உங்களுக்காக ஓட்டே போட மாட்டாங்க. மக்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியாங்க தெரியுமா? பணத்தை கொடுத்துட்டா இவனுங்க எல்லாமே வந்து ஓட்டு போட்டுருவானுங்க அப்படி நினைச்சு நீங்க வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப மிஸ்மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இருக்க மக்கள் வேற. இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது உங்க அப்பா இருந்தாரு பாத்தீங்களா, அவங்க வேணா விவரம் தெரியாம கையில காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து எல்லாருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். முதலமைச்சர் ஆகிய உங்களுக்கு தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு வந்து நீங்க ட்ரோல் பண்ணுங்க, உங்களை ஐடி விங்க வச்சு என்னென்ன பண்ணுங்க. ஆனா அந்த காசை கொடுத்தெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. கேவலமால இதெல்லாம் உங்களுக்கு. அந்த காசை வந்து 4 மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து செய்யுங்க. காசை கொடுத்து ப்ரொமோட் பண்றீங்க. விளம்பர மாடல் ஆட்சின்றது கரெக்டா நிரூபிக்கிறீங்க. 2026